டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசியில தற்சமயம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், எவ்வளவு நியமனங்களை இந்த 2026ல டிஎன்எஸ்டிசியில தொடங்க இருக்காங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய புதிய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா என்னவாக இருக்கும், யாருக்கெல்லாம் டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. 2025ல டிசிசியோடைய நியமனங்கள் பாத்தீங்கன்னா இன்னொரு 850 பேருக்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ டிஎன்எஸ்டிசியில இவங்களுக்கு எப்பொழுது போஸ்டிங் போடுவாங்க, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசிஎல்ல சேரணும் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு தேவை, ஸோ எப்படி இந்த டிஎன்எஸ்டிசிக்கு டிரைவராகவும் கண்டக்டராகவும் போக முடியும், இதை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், ஓகேங்களா. ஸோ 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியா இருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல போக்குவரத்து கழகத்துல விதிகளை பயன்படுத்தி நீங்க நுழையலாம். போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்கள் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதாங்க வரும், என்னைக்கும் குறைய போறதெல்லாம் கிடையாது. சோ ஒவ்வொரு நாளுமே போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வரலாற்றை காணாத அளவுக்கு அதிகரிக்க போகுது. இது எப்படி அப்படின்னா, போக்குவரத்து துறையில முதல்வர் விஜய் அவர்கள் 3000க்கும் மேற்பட்ட எலக்ட்ரிக் பேருந்துகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட ஏசி பேருந்துகளை கொள்முதல் செய்ய சொல்லிட்டாரு. சோ தமிழகம் முழுவதுமே இந்த பேருந்துகளை ஓட்டுவதற்கு தேவையான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை உடனடியா ரிக்வயர்மெண்ட் வச்சு எடுக்க போறாங்க நிரந்தர பணியாளர்களாக. எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th பாஸ் 10th 12th டிகிரி வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, என்ன படித்திருந்தாலும் சரி, கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நாம எதிர்பார்க்கலாங்க. சோ நீங்க போக்குவரத்து கழகங்கள்ல இப்ப இருக்கிற டைம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதா இருக்கும். சோ கண்டிப்பா உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்க டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் பெற்று தயார் நிலையில வச்சுக்கணுங்க. சோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நிச்சயமா போக்குவரத்து கழகத்துல உங்களால ஜாயின் பண்ணவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துல போக்குவரத்து கழகத்துல வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான விஷயம். சோ அதனால டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து தயார் நிலையில வச்சுக்கோங்க மக்களை. எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழக அரசு சார்பாக புதிய நோட்டிபிகேஷன் வெளியிட போறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. சோ ஒரு லைசன்ஸ் தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களை நிராகரிக்கப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால 2 லைசன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தால டிரைவிங் லைசன்ஸ் எளிமையாக எடுத்துக்கலாம். ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் முதலுதவி சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை வாங்கி ஆர்டிஓ அலுவலகத்துல காண்பித்தால்தான் உங்களுக்கு கண்டக்டர் லைசன்ஸ் ப்ராசஸே நடக்கும், ஓகேங்களா. சோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். சோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. 2025ல நடைபெற்ற டிசிசியோடைய நியமனங்கள் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அந்த பெண்டிங்ல இருக்கிற நியமனங்களுக்கு விரைவில் போக்குவரத்து கழகத்துல பணி வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.